சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்துங்கிற காரணத்துக்காகவும் பிளாஸ்டிக் வந்து தடை விதிக்கணுங்கிற காரணத்துக்காகவும் நான் இப்போ வந்து உயிரோட போகிறேன். நீ வந்து தற்கொலை பண்ணி என்ன எதுக்காக வந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் செத்தாதான் வந்து நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். 127 கோடி ஜனத்தொகை வந்து நல்லா இருக்கும்னா ஒரு உயிர் போகிற தப்பு கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன். என் சாவுக்கு வந்து யாரும் காரணம் கிடையாது, யாரும் எனக்கு தூண்டி விடல. அதாவது முழுக்க முழுக்க வந்து இயற்கை எண்ணெய்க்காக தான் இந்த உயிர் போகுது. அதாவது இயற்கை எண்ணெயை பகைச்சிக்கிட்டு மனுஷங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சு வந்து மனுஷங்க வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இயற்கை வளங்களை வந்து சூறையாடுறாங்க. இதை வந்து என்னால் வந்து பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியல. அதாவது இல்லாட்டினா செத்து மடிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ நான் வந்து செத்து மடிகிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து விளம்புறேன். நான் அமைதியான உள்ள பலமுறை பலகட்ட வந்து போராட்டங்கள் பண்ணி பார்த்து எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றியை தரலை. இருந்து வந்து எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா, தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் வந்து ஒவ்வொரு உயிர் போகுதுங்கிற சுற்றுச்சூழல் மாசுனால ஒவ்வொரு உயிர் போகுதுங்கிற காரணத்துக்காக தான் நான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். எனக்கு வந்து வேறு வழி தெரியல. நான் செத்தாதான் வந்து அரசாங்கம் வந்து பேசுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது பிரதமர், முதலமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர், அப்புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து பேசுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து வேறு வழி தெரியல. அதாவது அமைதியான உள்ள பல முறை போராட்டம் பண்ணி எதுவும் வந்து சரியாக வரலைங்கிற காரணத்துக்காக தான் இப்போ நான் செத்தாதான், அதாவது நாட்டுக்காகனா உயிரை விடணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் இருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் செத்ததுக்கு அப்புறமா எல்லாம் போராட்டம் பண்ணணுங்கிறது தான் அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். தேவையில்லாத பொருட்கள் வந்து பிளாஸ்டிக் அதை தான் தடை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வாகன வந்து கட்டுப்படுத்துங்க. அப்புறம் வந்து கருவேல மரங்கள் அடிக்கும், திரைப்படங்களுக்கு வந்து கடுமையான கட்டுப்பாடு விதிக்கணுங்கிறதும் இந்த அரசாங்கத்தை நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். வேலையில்லா திண்டாட்டம் வந்து தலைவரிச்சு நம்ம நாட்டில் ஆடுது. இதை தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து அரசாங்கம் கடன் வாங்கி படிக்க வச்ச அத்தனை கடையும் வந்து அரசாங்கம் வந்து ரத்து பண்ணணும். படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாதம் வந்து ஊக்கத்தொகை, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க மாதம் வந்து அரசாங்கம் வந்து 10,000 வந்து பணம் தரணுங்கிறத நான் வந்து அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுக்கிறேன். நாட்டில் வந்து லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாத வந்து நாட்டுக்கு தான் அது பெரிய அவமானங்கிறது வந்து நான் அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து இப்போ வந்து நான் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்துங்கிறது தான் முக்கிய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக தான் வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து என்னன்னா, காவல்துறைக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது. இயற்கை எண்ணெய்க்காக தான் நான் உயிரை விடுறேன். என்னை யாரும் வந்து தற்கொலை பண்ண தூண்டி விடல. நானாவது, அதாவது நான் சுயநலவோட சொந்த விருப்பத்தோடு தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். எனக்கு வேறு வழி தெரியல. இதை தவிர வந்து நான் எனக்கு வந்து வரவதில்லை. செத்ததுக்கப்புறம் வந்து அமைச்சர், பிரதமர் மோடி இவங்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து நடவடிக்கை எடுக்க, அதாவது இவங்களுக்கு வந்து அங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிங்க வந்து ஏதாவது அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு தவிர அதாவது நான் 127 கோடி ஜனத்தொகை நல்லா இருக்கணும்னா இந்த உயிர் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன். நான் நாட்டுக்காக உயிரோட தயாராக இருக்கேங்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வந்து வேறு வழி தெரியலை. இதை தவிர எப்படி வந்து நான் பல முறை போராட்டம் பண்ணி எல்லாம் வந்து சரியாக ரீச் ஆகலை. தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் வந்து ஒவ்வொரு உயிர் போதுங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதாவது பேருக்குன்னு இப்போ வந்து தடையெல்லாம் வந்து நிறைய பிளாஸ்டிக் தடை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பேருக்குன்னு அமலில் இருக்குது. ஏதோ வந்து யானை பசிக்கு சோளபூரிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இங்கே உள்ள வந்து பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் அனைவருக்கும் அவர் என்ன சொல்கிறாங்க, இயற்கை எண்ணெயை பகைச்சிக்கிட்டு மனுஷங்களால் வாழ முடியாதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இயற்கை எண்ணெயை பகைச்சிட்டா கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும், சில உயிர்கள் காவாங்கப்படுங்கிறத வந்து நான் அரசாங்கத்துக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இயற்கை எண்ணெயை பகைச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுங்கிறது வந்து அரசாங்கத்தை நான் வந்து இயற்கை எண்ணெயை வந்து காப்பாற்றுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த உயிரை விடுறேன்னு தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. சொந்த பிரச்சனைக்காக நான் உயிரை விடல, பொது பிரச்சனைக்காக தான் உயிரை விடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், பொது பிரச்சனைக்காக தான் நான் உயிரை விடுறேன். என் சாவுக்கு யாருன்னு காரணம் கிடையாது. சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தணுங்கிறது என் கோரிக்கை. சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தணும், வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது வந்து என் கோரிக்கை. சட்டங்கள் கடுமையானதான் குற்றங்களோட எண்ணிக்கை குறையும். ஜாமீனை வந்து வழங்குறதுல வந்து சில வந்து விதிமுறைகளை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து சட்டமே வந்து குற்றவாளிக்கு ஆதரவாக தான் இருக்குங்கிறது வந்து அனைவருக்குமே தெரிஞ்சு. இதை மாற்ற வந்து ஏதாவது பண்ணணுங்கிறது வந்து நான் அரசியல்வாதிகளுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அனைவரும் வந்து நான் செத்ததுக்கு அப்புறமாவது எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுவீங்கன்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுங்க. எனக்கு இதை தவிர வந்து வேறு வழி தெரியல.
நாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் என் உயிர் போதே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. நான் பொதுநலவாதியாகவே நான் உயிரை விடுறேன், பொது பாதைக்காகவே நான் உயிரை விடுறேங்கிறது தான் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை எண்ணெய்க்காக தான் இந்த உயிர் போகுது. நான் திரும்பவும் கடைசியாக காவல்துறைக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னை வந்து யாரும் தற்கொலைக்கு தூண்டி உள்ள நாடு நல்லாயிருக்கும், அதான் என் நோக்கம். அதுக்காக நான் சாவ தயாராகிட்டேன். நான் செத்தாவது நாடு நல்லா இருக்குங்கிற அதாவது செய்தியில் தான் நான் இருக்கேன். வேறு வழியே இல்லாமல் தான் நான் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் தவிர என்ன யாரும் வந்து இது மாதிரி வந்து தூண்டி உள்ளங்கிறத நான் வந்து திரும்பவும் சொல்லிக்கிறேன். அப்போ செத்ததுக்கு அப்புறமா எல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணுங்கிறது வந்து நான் அரசியல்வாதிக்கு கோரிக்கை வைக்கிறேன். இதான் என் கோரிக்கை.